ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. பிரார்த்த சங்கல்ப கத்தியத்தில் நம்ம இதுவரையிலும் 4 ஸ்லோகங்களை 4 பகுதியை பார்த்துக்கோம். இது 5வது பகுதியாக நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க போறோம். அந்த பகுதி தத்ர தத்ர பிருதக் பிருதக் பவதோனந்து ரூபேஷு பிருதக் பிருதக் வேதோக்த ததனுக்த பாரதோக்த ததனுக்த சம்பிரதாயாகத ஸ்வேதர சுவாபின்ன தயாபி அசேஷ சக்தி விசேஷாபியாம் பிருதக் விவகார விஷய சர்வ சாமர்த்தியோ வேத நிரவதிக அனந்தானவத்ய கல்யாண குணகண பரிபூர்ணானந்த குணோபசம்ஹர்த்ருணாம் ததா வேதோக்த சர்வ கிரியோபசம்ஹர்த்ருணாம் ஏவம் அனந்தரூபாவயவ குணக்ரியா ஜாத வஷ்டாவசிஷ்ட பகவது உபாசகானாம் பரமதயாளுனாம் க்ஷமாசமுத்ராணாம் பக்தவத்சலானாம் பக்தாபராசகிஷ்ணூனாம் சபக்தாம் துர்மார்கா துர்த்ருத்ய சன்மார்க ஸ்தாபகானாம் சபக்தம் மாம் உத்திஷ்ய பகவதக புரக பரமதயாளு க்ஷமாசமுத்ரா பக்தவத்சலா பக்தாபராசகிஷ்ணு தீனம் தூனம் அநாதம் சரணாகதம் ஏனம் உத்தர இது விஜ்ஞாபன கர்த்ருணாம். இந்த பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தத்ர தத்ர பிருதக் பிருதக் பகவதோனந்த ரூபேஷு. அதாவது இப்படியாக நம்ம எத்தனையோ நம்ம பகவானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் வாயுதேவர் அவர் அப்படியே நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு உருவத்திலையும் ஒவ்வொரு விதமான பகவத் ரூபங்களை அவர் தியானம் பண்றார். அப்படி ஒரு பகவத் ரூபத்தை தியானம் பண்ணும்போது அதுல பல பகவத் ரூபங்கள் அவருக்கு தெரியுது. அது கொஞ்சம் அந்த மாதிரி லெவல் இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி தெரியும். அதாவது நம்ம ஒரு பகவானை நம்ம இப்ப ராமரை நம்ம தியானம் பண்ற நம்ம நினைச்சு ராமரை மனசுல தியானம் பண்ணா அங்க ராமர் இருக்க மாட்டார், வேற யாராவது உட்காருவாங்க இல்லையா, வேற ஏதானும் உருவங்கள் சேரும். நமக்கு அந்த ஒரு உருவத்தையே நம்மளால சரியான ஒரு தியானம் கான்ஸ்டன்டா அதே மாதிரி பார்க்க முடியல. ஆனா வாயுதேவருக்கு பகவானோட ரூபத்தை அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே அவரால் அந்த பகவான் ரூபத்தை அவரால் தியானம் பண்ண முடியும். அப்படி தியானம் பண்ணும்போது பகவானுக்குள்ள பல்வேறு ரூபங்களை எல்லாம் அவர் அதை பார்க்கிறார். அது எப்படின்னா வேதத்திலே சொல்லப்பட்ட பல்வேறு ரூபங்கள் அதை அவர் பார்க்கிறார். வேதத்தில் சொல்லப்படாத மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ரூபங்களையும் பார்க்கிறார். வேதத்திலையும் சொல்லப்படலே மகாபாரதம் சொல்லப்படலை அப்படின்னா வேற எதுவும் சொல்லப்பட்டிருக்கும். வேத இன்னொரு கிரந்தத்திலும் சொல்லப்பட்டது, பிரம்மசூத்திரம் சொல்லப்பட்டது அதுலயும் அவர் அதையும் சேர்த்து பார்க்கிறார். அப்ப இது எல்லாமே கம்ப்ளீட்டா பரிபூர்ணமாக அவர் பார்க்கிறார். அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பார்க்கறதுல அந்த ரூபத்துல நல்ல ரூபம் இருக்கும், துஷ்டரூபம்னா கோபமாக பகவானுடைய கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூபம் அவருக்கு தெரியும். நம்ம மனசுக்கு தான் அது கெட்டது நல்லதுன்னு தெரியுது. ஆனா அவரை பொறுத்தவரை எல்லாமே இறைவன் அப்படி அவர் பார்க்கிறார். அதுல கான்ட்ரடிக்ஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய வரும். பகவானுக்கும் சரி வாயுதேவருக்கும் சரி நம்ம காதால தான் கேட்க முடியும், கண்ணால கேட்க முடியாது, வாயால தான் பேச முடியும், காதால பேச முடியாது. ஆனா பகவானுக்கும் வாயுதேவருக்கும் இந்த அவயங்கள் முக்கியம் இல்லை. கண்ணால் பேச முடியும், மூக்கினால் இது பண்ண முடியும், கேட்க முடியும், வாயினால் நம்ம சப்தத்தை கேட்க முடியும். அப்படி கான்ட்ரோவர்ஷியலாகவும் அவங்களால பண்ண முடியும். அதனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி பகவானுடைய ரூபத்தை பல்வேறு ரூபங்களிலே அவர் வாயுதேவர் தியானம் பண்ணி செய்கிறார். ஒவ்வொரு உருவத்திலையும் பல்வேறு உருவங்கள் வருது அவருக்கு. நம்ம சாதாரணமா கேசவாதி 24 ரூபங்களுக்கே நிறைய ரூபங்கள் கொடுத்தோம். கேசவாதி நாராயணா அப்படி 24 நாமத்துக்கு 24 விதமான ரூபத்தை வேதங்களை சொல்லி இருக்கு. அந்த ரூபத்தை நம்ம பண்ணாலே நமக்கு என்ன சரியா அது நிக்க மாட்டேங்குது, மனசுல நிக்க மாட்டேங்குது. நமக்கு அது முடியாது. பகவானுக்கு நம்ம பொறுத்தளவு சச்சித் ஆனந்தம். நம்மால நம்ம ஒரு உருவத்தை பார்த்துட்டு அதை அப்படியே உணர்ச்சி அந்த அதை நம்ம நிலைநிறுத்தி பண்ணாலே பெரிய விஷயம் ஆயிருது. அதுவே தியானம் ஆயிருது, அதுவே சமாதி நிலைக்கு வந்துடும், அதுவே ஆனந்தம். அதையே நம்ம அந்த அளவு தான் நம்மளால பண்ண முடியும். ஆனால் வாயுதேவரை பொறுத்தளவுல அவர் பல்வேறு ரூபங்களையும் ஒவ்வொரு ரூபத்திலையும் பல்வேறு ரூபங்களையும் ஒரே ரூபத்துல பல ரூபங்களை பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு தடவை துவாபரயுகத்துல ஆஞ்சநேயர் ராமர் தரிசனம் சொல்லி கேட்கிறார். கிருஷ்ணர் சொல்றாரு, அவரை கூட ஆஞ்சநேயர் அழைச்சிட்டு வா நான் பார்க்கணும்னு சொல்றாரு. ஆஞ்சநேயர் வர கிருஷ்ணரா? அவர் யார் கிருஷ்ணர்? அவரை நான் பார்க்க மாட்டேன்.
என்னுடைய ராமர் இருந்தா வருவேன், கிருஷ்ணன் வந்தா உழைக்க மாட்டேன். ராமர் வேற கிருஷ்ணா வேறையா? ராமரே தான் கிருஷ்ணா அவதாரம் பண்ணிருக்காரு. ஆனா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வரமாட்டேங்கிறார். அப்ப கிருஷ்ணன் சொல்லல, ராமர் தான் வந்திருக்காரு, ராமர் தான் அழைக்கிறார் சொல்லணும். உடனே ஓடி வந்தார். பார்த்த உடனே கிருஷ்ணர் ருக்மணி நிக்கிறாங்க. உடனே ஆஞ்சநேயர் கண்ணை முடிக்கிறாரு. ராமர் ஜாமர், நான் உங்களைத்தானே பார்க்கணும்னு வந்த, கடைசியில் கிருஷ்ணரா ருக்மணியா தரிசனம் கொடுக்கலன்னு சொல்லி கண்ணம் திறந்து பார்க்கிறார். அந்த இடத்துல ராமரும் சீத்தையும் நிற்கிறாங்க. பகவான் ஒரே ரூபத்துல பல ரூபங்களை காட்டக்கூடியவர். அதே மாதிரி சமர்த்த ராமதாசர் மகாராஷ்டிரா சிறந்த பக்தர், மகன், ஆஞ்சநேயோட அம்சம், அவதாரம். அவர் சிவாஜி மகாராஜ் அவர் வழிகாட்டி அவரை கைட் பண்ணி ஹிந்து சாம்ராஜ்ய நிலைநிறுத்த பாடுபட்டவர் சமர்த்த ராமதாசர். ராகவேந்திர சுவாமிகளும் அவரும் கொல்லாப்பூர்ல சந்திச்சிருக்காங்க. அந்த மகானுக்கு ஒரு தடவை பாண்டுரங்கன் போய் தரிசனம் பண்ணு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க. அவர் பாண்டுரங்கன் எல்லாம் பார்க்க மாட்டேன், ராமர் இருந்தா வரேன், இல்லைன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பகவான் பார்த்தான், இவருக்கு எல்லாத்தையும் உணர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு அந்தன ரூபத்திலே ராமர் அங்க இருக்கிறாரு பாண்டு சன்னதியில, நீங்க பார்த்ததே இல்லையா, வாங்க நான் கூட்டு போறேன். பண்டரிபுரத்துல ராமரா? இல்ல கிருஷ்ணன் தானே இருக்காரு. இல்ல ராமர் இருக்காரு, வாங்க. அந்த அந்தன ரூபத்தில் வந்த பகவான் அவர் அழைத்து கொண்டு கோயிலுக்குள்ள அழைத்துட்டு போறாரு. போய் அந்த கோயில் உள்ள சன்னதிக்குள்ள மூலசனம் கொண்டு விட்டுட்டு அவர் மறைஞ்சிடறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, கண்ணை மூடிக்கிறார். கண்ணை மூடிட்டு ராமரா இருந்தா மாத்திரம் கண்ணை திறந்து தரிசனம் பண்ண, கிருஷ்ணா இருந்தா நான் வெளில போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிட்டு அந்த மூல சிலையை தடவுறாரு. அங்க அந்த வில்லு, அம்பரா துணி, அப்புறம் அம்பு, அந்த தலையில கிரீடம் எல்லாம் ராமரோட அந்த உருவம் அப்படியே அவர் கையில் தடவும் போது தெரியுது. கண்ணு திறந்து பார்த்தா இடுப்புல கை வச்சுட்டு இருக்கான். அம்பரா துணியை காணும், வில்ல காணும், அம்பு காணும். ஐயோ என்ன இந்த மாதிரி பண்றேன்னு உடனே கண்ணை மூடிட்டு மறுபடியும் தடவி பார்க்கறாரு. மறுபடியும் அந்த இடத்துல வில்லு இருக்குது, அம்பு இருக்குது, அம்பரா துணி இருக்குது, அவருடைய கீழம் இருக்குது, கீழே பாதுகை தெரியுது. மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கறாரு. அங்கே பார்த்தா இடுபலகை வச்சு கிருஷ்ணன் நிற்கிறார். அப்போ அவர் இறைவன் அவருக்கு தர்சனம், மீண்டும் ராமராஜ தரிசனம் கொடுத்து, நான் வேறு இல்ல, கிருஷ்ணன் வேறு இல்லை, எல்லாம் ஒரே ரூபம் தான் சொல்லி அவருக்கு அந்த இடத்துல உணர்த்துகிறார். அந்த மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டா நம்ம கலியுகத்திலே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. அதனால பகவான் எல்லா ரூபங்களையும் எடுக்கக்கூடிய சக்தி உடையவர், ஒரே ரூபத்துல பல்வேறு ரூபங்களையும் எடுக்கக்கூடிய சக்தி உடையவர் என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ வாயுதேவருக்கு அந்த மாதிரி முடியுமா என்று சொன்னால் வாயுதேவர் கூட முடியும். அதுக்கு எப்படி இதா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு தடவை மத்வாச்சாரியார் ஒரு தடவை கதவை கொஞ்சம் லேசா சாத்திட்டு உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கார். திருவங்கிரம பண்டிதாச்சாரோட சிஷ்யர் கிரகஸ்தர், அவர் சன்னியாசியில், அவர் கிரகஸ்தர், நல்ல பக்தர், நல்ல ஞானவான். அவர் அந்த லேசா ஒரு பொருட்களிச்சிருக்க அந்த கதவு சாத்திரங்கள் உள்ள பீப்பின் பண்றவர். அப்படியே கண்ணை எட்டி பாக்குறாரு. பார்த்தா மத்வாச்சாரியார் 3 ரூபத்திலே உட்கார்ந்து பூஜை பண்ண, ஒரே டைம்ல 3 ரூபத்தில் இருக்காரு. ஆஞ்சநேயராக ராமருக்கும், பீமசேனாக கிருஷ்ணருக்கும், மத்வாச்சாரியர் இவர் வியாசதேவருக்கும், வியாச தீர்த்தருக்கும், வேதவியாசருக்கும் அவர் பூஜை பண்ணிருக்காரு. ஆஞ்சநேயராக ராமருக்கும், பீமனாக கிருஷ்ணனுக்கும், மத்வாச்சாரியர் வேதவியாசருக்கும் ஒரே டைம்ல பூஜை பண்றதை அவர் பார்த்து அப்படி ஆடி போயிட்டார். அதனால் பிறந்ததுதான் வாயுஸ்துதி. அதுக்கப்புறம் மத்வாச்சாரியர்கிட்ட காட்டும் போது மத்வாச்சாரியர் அந்த அவர் கண்ட காட்சியை மறுக்கல, அவர் ஒப்புக்கிட்டார். எஸ், வாட் யூ சே வாஸ் ரைட் அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த இது வாயுஸ்துதி பார்த்துட்டு அவர் சொல்றாரு, வாயுஸ்துதி மாதிரி சொன்னா போறாது, பகவான் ஹரிய சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவரே ஹரி நரசிம்மனுடைய நகஸ்துதி கொடுத்து அதை முன்னாலே ஏட் பண்ண சொன்னாரு. அதனால ஹரி வாயுஸ்துதியாக அமைத்து மத்வர்கள் எல்லாரும் ரொம்ப இதை பாராயணம் பண்ண இருக்க மாட்டாங்க. எல்லா மத்வர்களும் இதை பாராயணம் பண்ணணும், மற்ற மக்களும் இப்ப பாராயணம் பண்ண வச்சாங்க. அப்படி வாயுதேவரை கூட அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி பண்ண முடியுமா? நம்மால் அது முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த சக்தி வேணும். பெரிய பவர், ஃபுல் பவர்ல வருது, 20,000 கிலோவாட்ஸ் கரண்ட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதை நம்ம போய் தொட முடியுமா? பஸ்மம் ஆயிடும். அதனால நமக்கு தகுந்த மாதிரி அந்த பவர் 220 வோல்ட்ஸ்ல கொண்டு வீட்டுல சப்ளை கொடுக்குறாங்க. அதே செல்போன் சார்ஜ் பண்ணா 210 வோல்ட்ஸ்ல டைரக்ட் கொடுத்தா செல்போன் வெடிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும்? 5 வோல்ட்ஸ்ல ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி பகவான் தன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் குறைத்து கொண்டு சாதாரண ஒரு மானிட ரூபத்திலே நமக்கு தரிசனம் கொடுக்கிறார், அனுகிரகம் பண்றார், சாதாரணமாக காட்டுறார். ஆனா அவருடைய அப்படின்னா 5 வோல்ட்ஸ் கரண்ட்டுக்கு 20,000 வோல்ட்ஸ் கரண்ட்டுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியுதா? தெரியல. இந்த கரண்ட் கை வச்சு பார்க்கலாம். 5 வோல்ட்ல டிப்பு வச்சா ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. அதை 2 வச்சா ஷாக் அடிக்கும். 20,000 வோல்ட் வச்சா ஆள் காலி. அது மாதிரி பகவானுடைய அந்த கல்யாண உருவங்களை எல்லாம் பார்க்கறதுங்கிறது நம்மளால முடியாது. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையிலே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய
விஸ்வரூபத்தை காட்டுறாரு. அவருக்கு தனியா ஒரு பவர் கொடுக்கிறார், திருஷ்டி, தனிய திருஷ்டி பவர் கொடுத்து அவரை பார்க்க வைக்கிறாரு. அர்ஜுனன் பார்வை அலறான். அப்படியே இங்கே ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கைகள், விராட் புருஷன் எத்தனையோ ஜீவனெல்லாம் அப்படியே அவனுடைய பகவானுடைய வாய்க்குள்ள போய் அப்படியே போயிட்டு இருக்குது. விராட் புருஷன் அப்படியே எல்லாம் எல்லாரும் போயிடுச்சு, எல்லாம் வயிற்றுக்குள்ள அப்படியே உள்ள போய் ஜீரணமாயிட்டு இருக்கு. எல்லா ஒருத்தரும் கௌரவர்கள் எல்லாம் ஒருத்தர் அவர் வாய்க்குள்ள போய் அப்படியே இறந்து போறாங்க. அர்ஜுனால அந்த காட்சி தாங்க முடியல, அழுகிறான். ஐயோ என்னால முடியல, பயமா இருக்கு, வேண்டாம், பழைய வீடுனுடைய ரூபத்தை காட்டு என்று கிருஷ்ணர்கிட்ட அவர் கெஞ்சிறாரு. அப்புறம் மீண்டும் கிருஷ்ணன் சாதாரண ரூபத்தில் இருக்கிறார். அப்ப அர்ஜுனன் தெரியும், எப்பேற்பட்ட மகாத்மன் பகவான் நமக்காக என்னுடைய நண்பரா இருந்தா எனக்கு தேர் ஓட்டுறான்னு சொல்லி அன்னைக்கு தான் அர்ஜுனுக்கு உண்மையான அந்த பக்தியினோட ரூபம், பகவானுடைய அனுபவத்தை அவர் பகவானுக்கு கொடுத்தார், அந்த கிருஷ்ணர் கொடுத்தார். அவர் அப்பேற்பட்ட அந்த மாதிரி பகவானுடைய அனந்த கல்யாண குணங்களையும் அவர் வாயுதேவர் தியானம் பண்றார். அதுல ஒரு விஷயம் இருக்கு, வேதங்களில் சொல்லப்பட்ட ரூபங்கள், வேதங்களில் சொல்லப்படாத ரூபங்கள். அது கொஞ்சம் நெருடலா தெரியுது இல்லையா? வேதங்கள் சொல்லப்பட்ட ரூபங்கள்னு சொல்லும் போது அது எல்லாம் கரெக்டா இருக்கு. வேதங்கள் சொல்லப்படாத ரூபங்கள்னு சொன்னால் அது எதில் இருக்கு? மகாபாரதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி வேதங்கள் சொல்லப்படாது மகாபாரதத்தில் சொல்லப்படலாமா என்று சொன்னால், வேதங்களில் சொல்லப்பட்டவை புரிந்து கொள்ள முடியாது, இம்ப்ளைடு, அது புரிஞ்சுக்க முடியாது நம்மால. அதனால அது இது நமக்கு பிரமேயமாக, அது நிகழ்ச்சியாக, நிகழ்வாக காட்டுகிறார்கள். இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம்லாம் பகவான் எதுக்கு நடத்தி காட்டினான்னா, அந்த தர்மத்தை அவர் பிராக்டிகலா நடத்தி காட்டினார். ராமர் தர்மத்தை எப்படி நடத்தணும், தர்ம வழியில் எப்படி நடக்கணும் ராமர் நடந்து காட்டினார். அதே மாதிரி மகாபாரதத்துல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பல்வேறு தர்மங்களை உபதேசிக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சோ வேதத்தில் சொல்லப்பட்டது நம்மால் புரிந்து கொள்ளப்பட முடியாதது, இம்ப்ளைடு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதை மகாபாரதத்திலே அதிகாரி இயற்றியது வேதவியாசர். வேதவியாசர் சாட்சாத் நாராயணன். அப்ப அதே பகவானே இயற்றியிருந்த மகாபாரதம் அந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகாபாரதம் சொல்லப்படாத சம்பிரதாய சில ரூபங்களையும் பகவான் வாயுதேவர் தியானம் பண்றாருன்னு இதுல சொல்றாங்க. அது என்னது? மகாபாரதம் சொல்லப்படல, வேதம் சொல்லப்படலைன்னா பிரம்மசூத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. மகாபாரதம் என்பது பிரமேய கிரந்தம், அப்புறம் இது பிரம்மசூத்திரம் பிரமாண கிரந்தம். பிரமேய கிரந்தம் நிகழ்வுகளை காட்டியது, பிரமாணம் அதுக்கு அத்தன்டிகேட், எஸ் திஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு ஒரு அத்தன்டிகேட், ஒரு சீல், ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு கொடுக்குறாங்க, சீல் போட்டு கொடுக்குறாங்க, அத்தாரிட்டி. அது மாதிரி பிரம்மசூத்திரம் ஏற்று யாரு? சாத்தார் வேதவியாசர். அவர் யாரு? பகவான். அதனாலே வேதங்கள் சொல்லப்பட்ட ரூபங்கள், வேதங்களில் சொல்லப்படாத ரூபங்கள், மகாபாரதம் சொல்லப்பட்ட ரூபங்கள், இந்த இரண்டும் இல்லாத சம்பிரதாயத்தில் இருக்கிறது எதுனா பிரம்ம சொல்லப்பட்ட அந்த ரூபங்கள். இத்தனை ரூபங்களையும் பகவான் சாட்சாத் வாயுதேவர், அதாவது மத்வாச்சாரியர் இதை தினமும் தியானம் பண்ணுகிறார். ஒவ்வொரு ரூபத்திலையும் பல்வேறு ரூபங்கள். தத்ர தத்ர பிரதக் பிரதக் வேதோனந்த என்ன படிச்சிடும் இல்ல தத்ர தத்ர பிரதக் பகவதோ வேதோக்த தனுக்த பாரதோக்த சனுக்த சம்பிரதாயகத ஸ்வேதர சுவாபின்ன தயாபி அசேஷக்தி விசேஷாபியாம் பிரதக் விவகார விஷய சர்வ சாமர்த்தியோபேத நிரவதிக அனந்தானவத்திய கல்யாண குணகண பரிபூர்ணானந்த குணோபசம்ஹர்த்ருணாம் ததா வேதோக்த சர்வ கிரியோபசம்ஹர்த்ருணாம். வேதங்கள் சொல்லப்படாத மற்றும் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அவர் அப்படியே அவர் நம்புறார். ஏவம் அனந்த ரூபாவயவ குணக்கிரியா ஜாத் வஷ்டா விசிஷ்ட பகவத் உபாசகானாம். அதாவது அனந்த கல்யாண குணங்களை அவர் அப்படியே உபாசனை பண்ணக்கூடியவர். அப்புறம் சரி, இது டைம் ஆயிடுச்சு. அடுத்தது அடுத்த விஷயம்